இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது? இந்த ஜென்மசனி என்ன பண்ணுவாருன்னா, உடம்புலயே உட்காந்து உயிரெடுக்கிறது தான் அவன் வேலையை. என்ன பண்ணுவாரு? எதை தொட்டாலும் டிஸ்ட்ராக்ஷன், எதை தொட்டாலும் தோல்வி. என்னையா பொழைக்கிறதா வேணாமா? அறிவு எனும் தீபம் மட்டும்தான் துணை. ராசியில சனி பகவான் இருக்கும் பொழுது உங்களை மந்தப்படுத்துறார். உங்களுடைய புத்தி, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் மந்தப்படுத்துறார். ஒரே ஒரு பிரச்சனை, 11ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இருக்கிறாங்க. 21ஆம் தேதி வரைக்கும் இருக்காங்க. எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் பிப்ரவரி 21க்குள்ள முடிச்சிருக்கு. உங்களால் நிச்சயம் முடியும். ஏன்னா உபதயஸ்தானத்துல 2-9 கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். இதை விட ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு கிடையாது. நிறைய பேருக்கு அது பற்றி தெரியாது. செவ்வாய் எப்படி பயன்படுத்தணும்? இந்த முருகப்பெருமான பிடிங்க. உங்களுடைய வரவேற்பறையில் ஒரு முருகப்பெருமான் படம் இருக்கணும். அந்த முருகப்பெருமானை பார்த்துட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும். எல்லா செலவுகளையும் சுப செலவுகளாக மாற்றப் போகிறார் சூரியன். அப்படியே சொல்றீங்க? கண்டிப்பா. ஏன்னா HOD 6 கோடி 12ஆம் இடத்துல மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் பெற்று அரசியலில் இறங்க போகிறீர்கள். மீனராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கோங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வந்தே தீரும். எழுதி வச்சுக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கு நான் சொல்ற ஒரு தத்துவத்தை மனசுல வச்சுக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கு ஸ்பெசிபிக் டேக்லைனா உங்களுக்கு சொல்றேன், மனசுல வச்சுக்கோங்க. உலகெங்கிலும் இருக்கும் IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது? பிப்ரவரி மாதம் ஆள் மாதம், சேம் மாதம். இப்போ தான் ஜனவரி வந்தது. ஆஹா ஓஹோ, நீங்கள் பிப்ரவரி வந்துருச்சு, இப்பயாவது நல்லது நடக்குமா? நீங்கள் கேட்குறது அப்படியே என் காதில் கேட்குது. சார், ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ராசியில் சனி பகவான் அவவே இங்கே சனி 7.5 சனியாக வரும்போதே இங்கே என்ன ஆகுது? 1008 பிரச்சனை. உங்களுக்கு ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனி என்ன பண்ணுவார்னா, உடம்புலையே உட்காந்து உயிரெடுக்கிறது தான் அவன் வேலையை. என்ன பண்ணுவார்? எதை தொட்டாலும் டிஸ்ட்ராக்ஷன், எதை தொட்டாலும் தோல்வி. ஏன்னா என்னையா பொழைக்கிறதா வேணாமா? அப்படிங்கிறது தான் இந்த சனி கொடுக்குற டஃப்பு. காம்படேட்டர்ஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க. நண்பர்களே, இந்த காம்படேட்டர்ஸை ஃபேஸ் பண்ணுறது ஒரு சாமர்த்தியம். எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்? உங்களை அறிவை கொண்டு ஃபேஸ் பண்ணணும். உலகத்தின் ஒரே வெளிச்சம் அறிவு தான். அறிவு எனும் தீபம் இருந்தால் உலகத்தில் எப்பேற்பட்ட இருளையும் கடந்து விடலாம். அறிவு எனும் தீபம் மட்டும்தான் துணை. ராசியில் சனி பகவான் இருக்கும் பொழுது உங்களை மந்தப்படுத்துகிறார். உங்களுடைய புத்தி, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் மந்தப்படுத்துவார். எல்லாத்து மேலேயும் தோணுது, இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அதை ஆரம்பிக்கலாம், இதை ஆரம்பிக்கலாம். நகர மாட்டேங்குது சார். ஏன்னா ஆரம்பிக்கிறது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. அது நகருமா வேணாமான்னு கடவுள் தான் முடிவு பண்ணணும். அந்த நேரம் வரும்போது தான் அதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு இந்த வருஷம் நடக்க போகுது. அதில் முக்கியமாக இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 200% நடந்துடும். என்ன காரணம்? ஒரே ஒரு பிரச்சனை, 11ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இருக்கிறாங்க. 21ஆம் தேதி வரைக்கும் இருக்காங்க. எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் பிப்ரவரி 21க்குள்ளே முடிச்சிருங்க. உங்களால் நிச்சயம் முடியும். ஏன்னா உபதயஸ்தானத்தில் 2-9 கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். இதை விட ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு கிடையாது. மீனராசிக்காரர்கள் இந்த ஒரு துடுப்பை பயன்படுத்தி எப்படியாவது கடல்லேருந்து கரைக்கு ஓடியாந்துருங்க. காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் உச்சம் என்பது மிக பிரம்மாண்டம். ருச்சக யோகம்னு சொல்கிறாங்க. செவ்வாய் உச்சம் பெற்றா என்ன? ருச்சக யோகம் சொல்கிறாங்க. ஹம்ச யோகம், பத்ர யோகம். தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கிறதுல ஒரு மன மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்ன? இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக நான் நிறைய படிக்கிறேன். உண்மை என்னவென்றால், இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் இந்த ரச்சக யோகம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யும்னா, முக்கியமான விஷயமே என்னென்னா, 9 கூடிய பாக்யாதிபதியாக இருக்கிறார். அவர் உச்சம் பெறும்போது உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றுவார். அரசு சம்மந்தப்பட்ட உதவிகள், சப்சிடிஸ்லாம் வாங்கி தருவார். நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாது. செவ்வாய் எப்படி பயன்படுத்தணும்? இந்த முருகப்பெருமானை பிடிங்க. உங்களுடைய வரவேற்பறையில் ஒரு முருகப்பெருமான் படம் இருக்கணும். அந்த முருகப்பெருமானை பார்த்துட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும். அதை நீங்கள் பாருங்கள். ஒரு கையில் ஒரு வேல் வச்சுக்கோங்க. முருகா 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 முருகா, முருகனை கூப்பிடுங்கள். முருகன் தான் உங்களை காப்பாற்ற போகிறார். இதே பலன்களை நான் நிறைய ராசி 2-3 ராசிக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு முருகப்பெருமான் நிச்சயம் ஒர்க் அவுட் ஆவார். அதை பாருங்கள். செவ்வாய் உச்சம், கூடவே 6 கூடைய சூரியன். இந்த ஆள் 12ஆம் இடத்துக்கு வராரு. ரொம்ப சந்தோஷம். எப்போ வராரு? 14ஆம் தேதி. இப்போ தான் மகர சங்கராந்தி வந்த மாதிரி இருந்தது. மகரத்துக்கு வந்த மாதிரி அவர் 30 நாள் தான் இருப்பார். ஜனவரி 14ஆம் தேதி மகரத்துக்கு வந்தார். பிப்ரவரி 14ஆம் தேதி லவ்வர்ஸ் டே அன்னைக்கு உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வரார். ரொம்ப முக்கியம். அவர் லவ்வர்ஸ் டேக்கு வந்தா என்ன, எப்போ வந்தா என்ன குருஜி? 12ஆம் இடத்துக்கு தான். ராஜயோகங்க 6 கூடியவர் இல்லை. அவர் எனிவே உங்களுக்கு கெடுதல் தான் செய்ய போகிறார். அவர் 12ஆம் இடத்துக்கு ராஜயோகத்தை தந்து புகழேணியின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறார்.
நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். செய்கின்ற எல்லா செலவுகளையும் சுப செலவுகளாக மாற்றப் போகிறார் சூரியன். அப்படியே சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா ஹெச்ஓடி முடிவு எடுத்துட்டார். 12ஆம் இடத்துல விபரீத ராஜயோகம் தர்றது. ஹெச்ஓடி ஏற்று பேச யாரால முடியும்? சூரியன் த டான் முடிவு எடுத்துட்டார். ஒன்றும் பண்ண முடியாது. சட்டம் தன் கடமையை செய்யும். கண்டிப்பாக பலனை தந்தாகணுங்கிறது சூரியன் போட்ட ரூல்ஸு. நடந்தே தீரும். நீங்கள் புகழில் இருக்கிறவங்க பெரிய அளவு ஆக போகிறீங்க. ஸோ அதே மாதிரி இந்த சூரியன்னா என்ன அர்த்தம்? இப்போ கார்டியாலஜிஸ்ட்லாம் இருக்காங்க, யாராவது மருத்துவம் பார்க்குற டாக்டர், இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுற டாக்டருக்கெல்லாம் நல்ல டாக்டர் நல்லாசிரியர் விருது மாதிரி உங்களுக்கு என்ன விருதுன்னு எனக்கு தெரில, அந்த விருது நீங்கள் வாங்குவீங்க. நல் மருத்துவர் அப்படின்னு ஒரு விருது வாங்குவீங்க. அது போன்ற நல்ல விஷயங்கள் சூரியன் தரும் அற்புத பலன்கள். அரசியலில் திடீர்னு சீட்டு கிடைக்கும். குருஜி நல்ல வார்த்தை சொல்லிட்டீங்க, அப்படின்னா நம்ம வர போடிய அதில் கிடச்சிருமா? நிச்சயம் கிடச்சிரும். அது பற்றிய விஷயங்கள்லாம் நீங்கள் கஸ்டமர் கேரில் கேட்டு புக் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்ல மிச்சம் நம்ம நேராக பேசுவோம். அப்போ 6 கோடி 12ஆம் இடத்துல மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் பெற்று அரசியலில் இறங்க போகிறீர்கள் மீனராசிக்காரர்கள். எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த 4-7 கூடிய புத பகவான், இவன் உங்களுக்கு நல்லதே பண்ண மாட்டான். இவங்களுக்கு பாதகாதிபதி. இவன் போய் 12ஆம் இடத்துக்கு வரான். ஏற்கனவே 12ல் ராகு. 3-8 கூடிய சுக்கிர பகவான் 12ல் மறைந்து விபரீத ராஜயோகம் தந்து மீடியாவில் இருக்கிறவங்களாம் பெரிய புகழ் பெற வைக்க போகிறாங்க. இப்போது இந்த புதனும் இப்போ நான் சொன்னேன் பாருங்க, 12ஆம் இடத்து ராகுவும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வந்தே தீரும். எழுதி வச்சுக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கு கோர்ட்டு கேஸு வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பழைய குப்பைகளை கிளறாதீர்கள். தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். 12ல் ராகு இருக்க வரைக்கும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நன்றாக புரிஞ்சுக்கோ. தூக்கமே வராது. 12ஆம் இடத்துல ராகு இருந்தால் உங்கள் பெட்ரூமில் உங்கள் தலைக்கு மேலே ஒரு நல்ல பாம்பு உட்காந்துருக்கிற மாதிரி தூங்கவே விடாது. செல்ஸு, டார்கெட்டு, ஒர்க்கு, ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பிளான் பண்ணுறதெல்லாம் எப்படின்னா இரவு நேரங்களில் தான் திட்டமிடுவீங்க. இரவில் தான் உங்கள் பலம் அதிகமாக இருக்கும். காரணம் என்ன? ராகு தரும் பலம். அதை பெரும்பாலும் குறைச்சிக்கோங்க. குறைச்சிக்கிறது உங்களுடைய உடலுக்கு நல்லது. 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது தூங்கவே விட மாட்டார். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கா கொசிப்ஸ் நிறையா வரும். கிசுக்கள் நிறையா வரும். கிசுக்கள் வரும்பொழுது அதை ஹேண்டில் பண்ணுற கற்றுக்கோங்க. அதுக்கு ஒரு தனி ஸ்கில் வேணும், தனி ஸ்கின்னு வேணும். உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் போடுற கமெண்டெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கின்னு வேணும் தானே? கண்டிப்பாக இல்லையா? ஐபிசியில் கூட கேட்டாங்க, எப்படிங்க இந்த கமெண்டெல்லாம் படிச்சுட்டு. அது ஒரு ஸ்பெஷல் ஸ்கின்னு தான். காரணம் என்னென்னா 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும். ஸோ அப்போது நீங்கள் அதை கடந்து செல்லுங்கள். உங்களுடைய நோக்கம் என்ன, அதை பற்றி யோசிங்க. தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. அதை முதல்ல பாருங்கள். அடுத்ததாக இந்த செவ்வாய் பகவான் 12க்கு வரார். இதுதான் ஒரு துயர செய்தி. காரணம் என்னென்னா இந்த 21ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயோட பலம் உங்களை விட்டு போகுது. செவ்வாய் பலம் உங்களை விட்டு போகும் பொழுது 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது ஏற்கனவே இவர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு முரட்டத்தனமான ஆள், 2-9 கூடியவர். இவர் போய் 12ஆம் இடத்துல வரும் பொழுது என்னப்பா உனக்கு என்னப்பா வேணும்? ஐயா கம்முன்னு இருங்கப்பா, நானும் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லபடியாக தான் பேசுகிறோம், பஞ்சாயத்தெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா விடுப்பா. பிரச்சனை என்னென்னா கோபம் வரும். 12ஆம் இடத்துல செவ்வாய் வரும் பொழுது கோபம் வரும். ஹவுஸ் ஓனர்கிட்ட சண்டை போடுறது. ஹவுஸ் ஓனர்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் தான் வீடு மாற்றணும். நிர்வாகத்தில் சண்டை போடுறது. நிர்வாகத்தில் சண்டை போட்டால் வேலை போயிடும். ஒரே பதில் தான். நண்பர்களே, நான் சொல்கிற ஒரு தத்துவத்தை மனசில் வச்சுக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கு ஸ்பெசிஃபிக் டேக்லைனாக உங்களுக்கு சொல்கிறேன், மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் 12ஆம் இடத்துல இத்தனை பேர் மறையும் பொழுது. செஞ்சு தான் ஆகணும். தூக்கமாக வரும், செஞ்சு தான் ஆகணும். இல்லை டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணும், செஞ்சு தான் ஆகணும். இதை நீங்கள் திருப்பி சொல்லிக்கோங்க. எது வேணால் சொல்லிக்கோங்க. வீட்டில் சண்டை வரும், செஞ்சு தான் ஆகணும். உங்களோட ஒர்க்கை நீங்கள் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. இதை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டிங்கன்னா சாக்கு போக்கு சொல்ல மாட்டீங்க. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? செஞ்சு தான் ஆகணும். திருப்பி சொல்லிக்கோங்க. அப்போ 12ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஒரே இது மனக்குழப்பங்கள் வரும். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இவர் தருகின்ற சுக்கிரன் தரும் ராஜயோகம், சூரியன் தரும் ராஜயோகம், புகழேனின் உச்சத்திற்கு செல்லுகிறீர்கள். மற்றபடி அத்தனையும் டிஸ்ட்ராக்ஷன், தூக்கமின்மை இதுதான் நடக்கும். என்ன அப்போ இதில் பெரிய நல்ல விஷயம் எதுவுமே நடக்காதா குருஜி? பெரும்பாலும் நடக்க வாய்ப்பில்லை. உடம்பை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்போது எனக்கு வேறு அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேனே, இப்போ நான் லேண்ட் வாங்கலாம்னு நினைக்கிறேனே, இப்போ என்ன செய்கிறது? செய்யலாம். 21 வரைக்கும் நல்ல நேரம்னு சொன்னேன் இல்லையா? தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க பிரச்சனைகளை என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் வெரி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. இமீடியட்டாக டக்கல், சூப்பர் டக்கல் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. என்னோட உடனடியாக கனெக்ட் பண்ணுவாங்க.
மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.